அமித் பார்கவ் வந்து ஃபுல்லாக சூப்பர் சிங்கர் மாதிரியே பாட்டிலேயே ஐக்கியமாயிட்டாரு. மற்ற 3 வைல்ட் கார்ட்ஸும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து திவாகர் பற்றி பேசுகிறாங்க. திவாகர் பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணே அவர் முதல்ல வந்து தரம் தராதரம்னு சொல்லும்போது எனக்கு புரியலை. திவ்யா சொல்கிறாங்க இதை. தரம் தராதரம்னு சொல்லும்போது எனக்கு புரியலை. அதுக்கப்புறம் வெளியில் அவர் கொடுத்த இன்டர்வியூலாம் பார்த்தேன். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அவர் என்ன பேசுகிறாருன்னு. அவர் தரம் இல்லை தராதரம் இல்லைன்னு சொல்கிறது அதை தான் சொல்கிறாரு. அது எனக்கு நல்லா புரிஞ்சுது. அதனால தான் நான் சொன்னேன், நாங்கள் யாரும் உங்கள் தரத்தில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெளியே போங்க, நான் தான் எனக்கு வந்தவுடனே சொன்னேன் அப்படின்னு உடனே பிரஜன் ஓ சரி சரி ஓ அதைத்தான் சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே திவ்யா கணேஷ் சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க என்னதை சொல்கிறாங்க. நான் வெளியில் ஃபுல்லாக முதல்லலாம் எனக்கு புரியலை, அவரை நான் அப்படி நினைக்கல. அப்புறம் இன்டர்வியூஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது அவர் எதை பற்றி பேசுகிறாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது பப்ளிக் ஷோனால அந்த வேர்டை ஓப்பனாக சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா கமருதீன் வராரு. கமருதீன் வரும்போது சாண்ட்ரா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ பார்வதி கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி நீ தானே சுபிக்ஷாவோட அந்த கம்யூனிட்டி பற்றி பேசின, அந்த மீனவ சமூகத்துலேருந்து வந்திருக்கா, அதனால அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்லும்போது கமருதீன் உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு, இல்லை அதை நான் தான் சொன்னேன், அந்த வார்த்தையை நான் தான் சொன்னேன், அவளுக்காக தான் நான் சொன்னேன், அது கரெக்டு தான், அப்படி நீ இருந்தேன்னா அந்த மாதிரி இருக்கணும்ல, நான் தான் சொன்னேன், நான் தப்புன்னு அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் அந்த வார்த்தையை சொன்னது நான் தான் அப்படின்னு சொல்லி நேர்மையாக ஒத்துக்கிறாரு. ஸோ அவர் பண்ண தப்பை அவருக்கு தெரியுது, அந்த தப்பை ஒத்துக்கவும் செய்கிறாரு. முன்னாடி துஷார் அடிக்க போயிட்டு துஷார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருப்பாரு. அதுக்காக எல்லா தப்பும் பண்ணி மன்னிப்பு கேட்டால் கரெக்டாக நான் சொல்லலை. இங்கே நிறைய பேத்துக்கு அந்த தப்புன்னு உணர்கிற சக்தி கூட இல்லை, அதை மன்னிப்பு கேட்கணுங்கிற எண்ணம் கூட இல்லை. நான் என்ன பேசுவேனோ அது தான் பேசுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொல்லாமல் அது நேர்மையாக வந்து கமருதீன் ஒத்துக்கிறதுனால தான் கமருதீன் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. இங்கே நிறைய பேர் கேட்குறாங்க, அது என்ன கமருதீனும் பாருவும் சேர்ந்து தப்பு பண்ணால் ஏன் கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. கமருதீன் வந்து ஒன்னொன்னையும் வந்து திருத்திக்கணும்னு அட்லீஸ்ட் ட்ரையாச்சும் பண்ணுறாரு. பாரு கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அவங்க பண்ணுறதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுதான் இவங்களோட டிஃப்ரென்ஸு. அதனால தான் வந்து மற்ற வைல்ட் கார்ட்ஸுமே நின்று பொறுமையாக இவங்கள்ட்ட பேசுகிறாங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்